லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கோவை மற்றும் நெல்லையில் மேயர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கு மாநகராட்சி சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து விரிவான விவரங்களை செய்தியாளர்கள் பிரவீன் மற்றும் சுந்தர மகேஷ் ஆகியோர் வழங்க கேட்கலாம். முதலாவதாக பிரவீன், முன்னதாக கோவை மேயர் என்ன காரணத்தினால ராஜினாமா செய்யப்பட்டார்? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடக்கிற இந்த சிறப்பு கூட்டத்துல என்னென்ன மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பிரியதர்ஷினி, கோவை மாநகராட்சியின் அடுத்த மேயர் யார் என்பதை நியமிப்பதற்கான முக்கிய நடவடிக்கைகளில் முதற்கட்ட நடவடிக்கையானது இன்று மேற்கொள்ளப்படுகிறது. கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பாரம்பரியமிக்க விக்டோரியா ஹாலில் மாமன்ற சிறப்பு கூட்டமானது இன்று நடைபெறுகிறது. மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் இந்த கூட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தார். அடுத்த மேயரை நியமிப்பதற்கான மிக முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்றானது இந்த கல்பனா ஆனந்தகுமார், அதாவது முந்தைய மேயராக இருந்தவர் கொடுத்த ராஜினாமா கடிதமானது கவுன்சிலில் 100 வார்டு கவுன்சிலர்கள் முன்னிலையில் இன்றைய மாமன்ற கூட்டத்தில் வைக்கப்பட்டு அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தீர்மானமானது நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த கடிதம் அது ஒப்புதல் பெறப்பட்டு நகராட்சி நிர்வாகத்துறை தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட உள்ளது. அதன் பின்பு அடுத்த மேயர் யார் என்பதற்கான தேர்தலை நடத்துவதற்கான தேதியை தேர்தல் ஆணையம் பின்பு அறிவிக்கும். இவ்வாறான சூழலில் அடுத்த மேயர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான இந்த மிக முக்கிய கூட்டமாக இது பார்க்கப்படக்கூடிய சூழலில் 10:30 மணி அளவில் சரியாக கூட்டமானது தொடங்க இருக்கிறது. கோவையின் முதல் பெண் மேயர், திமுக தரப்பில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் மேயர் என்கின்ற பல்வேறு சிறப்புகளுடன் இருந்த கல்பனா ஆனந்தகுமார் மீது நியமிக்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு விதமான சலசலப்புகள் கட்சியின் மூத்தவர்கள் மத்தியில் இருந்ததாக ஒரு கூறப்பட்டிருந்தது. அதன் பிறகு மற்ற கவுன்சிலர்களுடன் ஒரு போதுமான இணக்கம் இல்லை என்பதன் காரணமாகவும், அதன் பிறகு அவரது உறவினர்கள் சார்ந்து அவரது வீடு சார்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து வந்த நிலையில் அவர் தரப்பிலிருந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் இல்லாத நிலையில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியானது நிலவி வந்த சூழலில் மூத்தவர்கள் மத்தியிலும் அதன் பிறகு கட்சியின் மேலிடத்திற்கு சென்று அவருக்கு ராஜினாமா செய்வதற்கான அந்த ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்ட பிறகு அந்த ராஜினாமா கடிதமானது கடந்த 3ஆம் தேதி அவர் கொடுத்திருந்தார். இவ்வாறான சூழலில் அடுத்த மேயர் யார் என்பதற்கான அந்த காய் நகர்த்தல்களானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர் இவர் எளிமையான பின்னணியில் இருந்தவரும் பெரிய அளவில் கட்சிகளுக்குள்ளேயே சலசலப்புகள் இருக்கக்கூடாது என்பதற்காக பொதுவான ஒருத்தரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக அனுபவம் இல்லாத ஒருவராக இருந்தாலும் 19வது வார்டு கவுன்சிலராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்பனா ஆனந்தகுமார் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அதன் பிறகு போதிய ஒரு முதிர்ச்சியின்மை போன்றவற்றின் காரணமாக அவருக்கு சரியான இணக்கம் என்பது மற்ற கவுன்சிலர்கள் மத்தியில் இல்லாமல் ஒரு சூழல் ஏற்பட்டு வந்து தொடர்ச்சியாகவே இந்த 2 ஆண்டுகளாக அவர் பதவியில் இருந்த போதுமே ஒரு சலசலப்பு நிலவி வந்தது. இத்தகைய சூழலில் அனுபவமிக்க ஒருவரை மீண்டும் மேயராக நியமிப்பதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையை திமுக மேலிடம் எடுப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மண்டல தலைவர்களாக உள்ளவர்கள், கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களின் துணைவியார்கள் போன்றவர்கள் அடுத்த மேயர் பதவிக்கான அந்த ஒரு பந்தயத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. பிரியதர்ஷினி, கோவையில் நடக்க இருக்கிற மாநகராட்சி சிறப்பு கூட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குறீங்க. நன்றி பிரவீன். அடுத்ததாக கோவையை போலவே நெல்லையிலும் மாநகராட்சி சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. இந்த கூட்டத்துல என்னென்ன விஷயங்கள் குறித்து முடிவெடுக்கப்பட இருக்கு? குறிப்பா அடுத்த மேயர் ஆவதற்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு? சுந்தர மகேஷ். பிரியதர்ஷினி, இங்கே அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் 55 உறுப்பினர்கள். இந்த 55 உறுப்பினர்கள் 51 உறுப்பினர்கள் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள். இருந்தாலும் இவர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரவணன் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளார். அவர் மற்ற மாமன்ற உறுப்பினர்களோடு இணக்கமாக செல்லாத காரணத்தினாலும் அவர்களுக்குள் இருந்த போட்டி உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் காரணமாகவும் எல்லா மாமன்ற கூட்டங்களுமே முழுமையாக முடிவெறாத சூழ்நிலையில் பல்வேறு நெருக்கடிகள் தொடர்ந்து அவருக்கு இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர்கள் பலரும் இந்த மாமன்றத்தில் பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர். இருந்த போதிலும் அந்த உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான இணக்கமானது சுமூகமாக ஏற்படாத சூழ்நிலையில் அவர் ராஜினாமா கடிதத்தை அளித்தார். இந்த ராஜினாமா கடிதத்தை பொறுத்தவரை தற்போது, அதாவது இன்று 10:30 மணிக்கு இந்த ராஜினாமா கடிதத்தை அந்த மாமன்ற கூட்டத்தில் வைத்து அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பின்பு இது அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அதாவது
அடுத்த மேயர் யார், அடுத்த பொறுப்புகளை வந்து யார் வகிப்பது, அதுவரை இந்த பொறுப்புகளை யார் கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் குறித்து வந்து இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளது. அதன் காரணமாக வந்து அதாவது துணை மேயர் என்று சொல்லக்கூடிய ராஜு என்பவர் வந்து ஒருவர் இருக்கிறார். அவர்தான் வந்து அதுவரை இந்த மேயருக்கு உண்டான அனைத்து பொறுப்புகளையும் கவனித்து வருவார் என்பது வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தகவல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதை முடிவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டம், அதாவது அடுத்த மேயர் யார் என்பதற்கு ஒரு முன்னோடியான ஒரு கூட்டம், அந்த இடத்தை வந்து காலியிடமாக அறிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை வந்து இந்த கூட்டத்தில் நிறைவேற்றி அதன் மூலமாக இந்த கூட்டத்தின் மூலமாக அடுத்த கட்ட மேயர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் கூட்டமாகவே இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த சிறப்பு கூட்டத்தில் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம புதிய மேயர் தேர்வு செய்யப்படுறவரை துணை மேயரே அந்த பொறுப்பை கவனிப்பாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தர மகேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.